வணக்கம் மைத்ரா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் கிணறுகள் அமைத்திட சமீபத்தில் மத்திய அரசானது ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தது. அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்கு ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடும் எதிர்ப்பு நிலவி வருகின்றது. குறிப்பாக கடலோர பகுதியில் உள்ள மீனவ மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி ஊராட்சி ஒன்றியம் அருகே உள்ள முத்துப்பேட்டை பகுதியில் இன்று கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்திரா நகர் மீனவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய படகுகளில் கருப்பு கொடியை கட்டி மத்திய அரசுக்கு எதிராக கடலில் இறங்கி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடல் வளம் மற்றும் மீன் வளத்திற்கு முற்றாக கேடு விளைவிக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் கிணறுகளை அமைத்திடக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதேபோல் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய நீல பொருளாதாரம் என்ற பெயரிலான இந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் கருணாமூர்த்தி முன்னெடுத்து நடத்தி வருகின்றார். இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிக பெரிய போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முத்துப்பேட்டையில் துவங்கியுள்ள இந்த போராட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் விரைவடைய உள்ளதாகவும் அடுத்தடுத்தான போராட்டங்கள் மத்திய அரசுக்கு எதிராக வலுவாக இருக்கும் என்று மீன்பிடி தொழிற்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த நீல புரட்சி என்று தங்களுடைய வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என மத்திய அரசுக்கு மீனவர்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள்.